ஹாப்பி நியூ இயர். நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது மூலமாக எப்படி உங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுன்றத ஒரு டைரியில் எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு வீடு வேணும், கார் வேணும், இவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத எழுதுங்க. ஆனால் இது எப்படி எழுதணும் அப்படின்னா, கார் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த பிராண்டில், இந்த கலரில், இவ்வளோ ப்ரைஸில் வேணுன்றதை டிட்டர்மைன் பண்ணி எழுதுங்க. அதே போல் பணம் வேணும் அப்படின்னாக்கா பணம் வேணும்னு மட்டும் எழுதாம இந்த டிசம்பர் 2026 என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 1 crore இருக்கணும் அப்படின்னு எழுதுங்க. நமக்கு தேவையானதை டிட்டர்மைன் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா இதான் வேணும்ன்றத உங்க டைரியில எழுதுங்க. முடிஞ்சா உங்க டைரியிலயோ இல்லைன்னா நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல அதை பிக்சரா எடுத்து ஒட்டுங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் எதுவுமே பண்ணாம நான் சொன்ன மாதிரி இந்த டைரியில் மட்டும் அதை எழுதிட்டு அந்த பிக்சர் மட்டுமே பார்த்துட்டே இருந்தா அது நடக்குமா அப்படின்னு. இது இந்த யூனிவர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். 10th படிக்கிற ஒரு பையன் அவனோட டைரியில நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடணும் அப்படின்னு எழுதி வைக்கிறான்னு வச்சுங்களேன். இது மாதிரி எழுதி வச்சு பார்க்கறது மூலமா இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். கோவிட் போல ஒரு சுச்சுவேஷன் எக்ஸாம்ல எழுதாமலே பாஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அவன் படித்த கொஸ்டின் மட்டுமே வரலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குரூப் ஸ்டடிக்கு கூப்பிட்டு வச்சு படிக்க சொல்லி அவனும் படிக்க வைக்கலாம். ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்களை யூனிவர்ஸ் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இது மாதிரி நமக்கு என்னென்ன வேணுன்றத டைரியில் ஒன்றா எழுதி பாருங்க. இயர் எண்டில் பார்க்கும்போது நிறைய விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி எழுதும்போது நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நமக்குலாம் நடக்குமா அப்படின்னு. ஸோ இது நடக்குன்ற ஒரு பாசிட்டிவோட எழுதி அதை பிலீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நெகட்டிவாக இருக்கிற பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் நம்மளால ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. பாசிட்டிவாக இருங்க, ஃபீல் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர்.